சூப்பர்சோனிக் விளையாட்டுக் கழகம் இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பழமையான நீண்ட வரலாற்றை கொண்ட கழகம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 37 வருடங்களாக எனது பிராந்தியத்தின் விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டி வருகின்ற ஒரு கழகம் என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய கழகத்தின் சாதனைகளை ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியிருக்கிறோம். ஏனென்றால் விளையாட்டு துறை என்பது தனிமனிதர் வாழ்வில் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறிவிட்டது. குறிப்பாக ஒரு தேகாலயத்துடன் வாழ்வதற்கு இன்று மிகப்பெரிய ஒரு விடயமாக விளையாட்டுத்துறை மாறியிருக்கின்றது. அதே போன்று நாட்டுடைய பொருளாதார ஒரு நாடு உண்மையில் பொருளாதாரத்தில் அல்லது அந்த மக்கள் மகிழ்ச்சியாக பொருளாதாரத்தில் ஒரு திடமாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு விளையாட்டு நிகழ்வுகள் எந்த நாடு மிக முக்கியமான விளையாட்டு நிகழ்வை ஒழுங்குபடுத்துகின்றதோ அந்த நாட்டின் உடைய கௌரவம் சர்வதேச அளவில் உயர்த்தப்படுகிறது. உலகத்தை அண்மையில் வர இருக்கின்ற 2022 உலக உதைபந்தாட்ட சாம்பியன்ஷிப் கட்டாரில் நடைபெறப் போகிறது. ஒரு சிறிய நாடு எங்களை விட ஒரு சனத்தொகை மிகச்சிறிய நாடு இன்று தைரியமாக உலக சாம்பியன் விளையாட்டு போட்டியை நடாத்துகின்ற பொழுது உலக அரங்கில் ஒரு முக்கிய இடத்தை இன்று கட்டார் பெற்றிருக்கிறார். அதே போன்றுதான் என்னுடைய முன்னோடு குறிப்பாக பார்ப்போம் கமால்தீன் ஆசிரியர் நான் கற்ற சாயிர கல்லூரி உடல் பயிற்சி ஆசிரியராக இருக்கின்றார். அவருடைய அந்த நாட்கள் மிகவும் சாயிரா கல்லூரியிலேயே விளையாட்டுத்துறைக்கு பெரிய பங்களிப்பு செய்த ஒரு காலம். ஒரு திறமையான ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக இருந்தவர். அவருடைய கருவில் உருவாக்கிய சூப்பர்சோனிக் அவருடைய எண்ணத்தில் அவர் மறைந்தாலும் இன்று ஒரு உன்னத இடத்தில் இருப்பது என்று நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். நம்முடைய அம்பாறை மாவட்ட பிராந்திய விளையாட்டுத்துறை இந்த சூப்பர்சோனிக் என்கின்ற போது அதற்கு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கிறது. பல இந்த மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் தனித்துவமான இடத்தை பிடிப்பது ஒரு சில கழகங்கள். அது மாகாணம் கல்வியில் தேசிய ரீதியாக சாதனைகளை வெற்றிகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வருகின்றன. அது வரலாற்றிலும் ஒரு தனித்துவ இடத்தை பெறுகிறது. இது அன்புக்குரிய கழகத்தின் முக்கியஸ்தர்களே, வீரர்களே, நான் உங்களுடைய கழகத்தை பற்றி மீண்டும் நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் பல சவால்களுக்கு மத்தியில் உங்களுடைய வீரர்களை அணி அணியாக உருவாக்கி வருகிறீர்கள். குறிப்பாக இன்று எமது நாட்டுடைய விளையாட்டு துறைக்குரிய நானும் அவர்கள் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறோம். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பதை மிகவும் சொற்பமாக இருந்தும் எங்களுடைய நாட்டுடைய விளையாட்டுத்துறை என்பது எங்களுடைய மக்களுடைய உறுப்பினருடைய பங்களிப்பூடாகத்தான் பெரிதும் வளர்ச்சியடையும். அது இந்த நாட்டுடைய குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு பிராந்தியத்தினுடைய விளையாட்டுக் கழகங்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அதை பங்காற்றி வருகின்றது.
இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு இந்த விளையாட்டுத்துறையை கொண்டு போகின்றார்கள். அது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பாக தெரியும், நேற்று ஃபைனல் நடந்தது NPL லங்கா பிரீமியர் லீக். அதை ஒரு பிராந்திய அடையாளத்தையும் குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நேற்று அது இப்போ இன ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக மாறியது. நேற்று அம்மாந்தோட்டை மைதானத்தில் 40,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள். தெற்கில் உள்ள மனநிலை உங்களுக்கு தெரியும். கடந்த யுத்த வடுகாலமாக ஒரு சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அணி, அதில் பெரும்பான்மை வெளிநாட்டு வீரர்களாக விளையாடி அது ஒரு நாட்டுடைய மனக்கசப்புடைய நீக்கின்ற ஒரு விடயமாக விளையாட்டு அந்த விளையாட்டு கழகத்தின் மையம் குறிப்பாக காளி மற்றும் ஜப்னா கிங்ஸ் ஆடிய பொழுது, ஜப்னா கிங்ஸ் என்கின்ற பொழுது ஒரு வரலாற்றில் ஒரு 15 வருடங்களுக்கு நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், ஜப்னா என்றால் தென்பகுதியில் அந்த பேரை உச்சரிக்க முடியாத ஒரு வெறுப்புத்தன்மை இருக்குது. ஆனால் இன்று ஆரவாரமாக இன்று தென்னிலங்கையில் அந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு அதனுடைய அந்த விளையாட்டு கழகத்தின் ஓனர் கூட, உரிமையாளர் கூட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த லைக்கா நிறுவன தலைவர். அது இன்னும் வேறொரு கட்டத்துக்கு போகும். எங்களுடைய இலக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி நாங்கள் அதன் NPL மற்றும் ICC நிர்வாகங்களுடன் பேசுகிறவர்கள் இன்னொரு அணிக்குரிய வெற்றிடம் இருக்கின்றது. அந்த அணி அடுத்த வருடம் வேளவிடம் போது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்திய ஒரு அணியை ஒரு உண்மையாக வாங்குகிறோம். அது எங்களுடைய பிராந்திய விளையாட்டு வீரர்களையும் நாங்கள் அதற்குள் உள்ளடக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. எங்களுடைய இளமுறைகாயாக பல திறமையான வீரர்கள் இன்று எனது மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள் பல காரணங்களால் மறுக்கப்படுகின்றது. அதை உடைத்தளிக்கின்ற பொறுப்பு இந்த சமூகத்தை வழிநடத்துகின்றவர்கள் என்ற நிலையங்களுக்கு. அதே போலதான் உதயபந்தாட்ட ரீதியிலும் இன்று இந்தியா உதயபந்தாட்ட லீக் இந்த ஆரம்பித்திருக்கு. அதே போன்று எதிர்காலத்தில் இலங்கையும் அவ்வாறான NPL போன்று உதயபந்தாட்டத்திலும் இவ்வாறான ஒரு நிலைமை வருகின்றது. நிச்சயம் என்னுடைய உதயபந்தாட்ட துறையிலும் எமது பிராந்தியம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கான சில விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். விளையாட்டுத்துறை ராஜாங்க அமைச்சர் அல்லது விட்டு விலகியிருந்தாலும் நாங்கள் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஃபவுண்டேஷன் ஒன்றை உருவாக்கி அது சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் எடுத்து வந்தேன். அதில் உங்களுடைய சூப்பர்சோனிக் விளையாட்டு காலத்துக்கு நான் வருகின்ற ஜனவரி ஒரு நிகழ்வில் கூடாக உங்களுடைய உதயபந்தாட்ட அணியை வலுப்படுத்துவதற்காக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான விளையாட்டு உதயபந்தாட்ட உபகரணங்களை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி மாதத்தில் வழங்கி வைப்பேன். அதே போன்று என்னுடைய DCB நிதியம் ஒரு சில மில்லியன்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய கழகத்துக்கு வருகின்ற 2022 2 லட்சம் ரூபாய் நிதியை வீரர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கூறுகின்ற ஆலோசனை, விளையாட்டுத்துறை வீரர்கள் தான் ஒரு சமூகத்தின் காவலர்கள். என்னுடைய விளையாட்டு அவனுடைய அந்த மதிநுட்பம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சமூகத்துடைய ஒரு அங்கமாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய வயசில் இந்த சமூகம் இந்த வடகிழக்கு மண்ணில்
இரத்த ஆறு ஓடிய பொழுதும் எங்களுடைய வயதில் உள்ள நம்முடைய வயதில் உள்ள அந்த காலகட்டத்தில் பல சவால்களுக்கு முகப்படுத்தினோம். மறைந்த பிறகு தலைவர் அவர்களோடு சிறந்த தலைமைகள் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். எனவே தலைமைகள் என்பது விமர்சனங்களுக்காக என்னுடைய அரசியலை செய்ய முடியாது. நான் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்ச்சியில் ஆக்ரோஷமாக கருத்துக்கிட்டேன். அது இந்த சமூக சார்ந்த பிராக்சரி, இந்த சமூகத்துடைய ஒரு சில விடயங்கள் தவறான வழியில் செல்லுகின்றது என்ற எதிர்ப்புறத்தான் நான் அதை மையப்படுத்தி ஆத்திரத்துடன், குறிப்பாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடு இன்று நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்துடைய சில குழுக்கள் செய்கின்ற இனவாத சம்பந்தமாக அதற்கு எதிரான போராட்டம் எங்களுடைய சமூக போராட்டம் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் சில தவறான பாதைக்கு வழிநடத்தப்பட்டது. அதில் உள்ள ஆபத்துகள் சம்பந்தமாக நாங்கள் பல இடங்களில் பல ஊடகங்களில் பேசியுள்ளோம். அது மட்டும் எங்களுக்கு ஆபத்து அல்ல, அதில் ஆபத்து இருக்கின்றது. அதிலிருந்து நிற்கின்ற முறைமையினை எங்களுடைய சமூகத்தலைவர்கள் உருவாக்கம் என்பதை உடன்பாடு. நாங்கள் தெற்கில் எங்களுக்கு இனவாதம் இல்லை என்று சொல்லி கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதனுடைய ஆபத்தின் மீறி எங்களுக்கு தெரியும். எனவே முழுமையாக இந்த சமூகம் கப்பல் மூழ்குவது போன்று கடலில் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இன்று அந்த ஆபத்தான சக்தியோடு நேரடியாக கூடையாக ஒளிந்து கொண்டு ஒழியாமல் அவர்களுடன் நாங்கள் படமாக பேசி பல விடயங்களை பாதுகாத்தோம். அதே போன்று இங்கு கண்ணை கட்டிக்கொண்டு வடகிழக்கில் இன்னொரு தேசியம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற ஆபத்தினை யாரும் சொல்ல முன்வரவில்லை. வடகிழக்கில் மறைந்த தலைவர் அவர்கள் நிர்வாக இருந்த பொழுது கண்ணை கட்டிக்கொண்டு வடகிழக்கை இணைத்து எங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதே ஆபத்தை இன்று என்னுடைய சில வெளிநாட்டு சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மை மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் பெரிய விரிசல் இருக்கிறது. எனவே இவற்றினை தமிழ் தேசியத்துடன் இணைக்கின்ற பொழுதும் நாங்கள் பல காரியங்களை சாதிக்கலாம் என்பதற்காக பல பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது, கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எந்த தமிழ் தலைமைகளும் அந்த ஆவணங்களில் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த தீர்வில் ஒரு தனியான அளவோ அல்லது முஸ்லிம் சமூகத்துக்காக ஒரு கிழக்குமான தொடர்ந்து பிரிந்திருக்கும் என்ற ஒரு வாசகம் இருக்கும். இது பெரிய ஆபத்தான விட சம்பந்தமாக நாங்கள் பகிரங்கமாக நிகழ்வில் பேசியதன் காரணமாக அது சமூக அழுத்தமாக நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பல வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், பல உடமாக்கள் என்று இந்த ஆபத்தின் சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பேசியதன் காரணமாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பலமான கட்சி என்று இந்த விபரீத விளையாட்டில் இருந்து என்று விலகி இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் கடந்த வாரம் தான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். ஒரு வாரத்துக்குள் அதன் விபரீத ஆபத்தில் ஒரு முஸ்லிம் பிரதான கட்சி ஒன்று உணர்ந்து அந்த விடயத்திலிருந்து விடை கிடைக்கின்றது. நாங்கள் அதை ஆறுதலாக பார்க்கிறோம். எனவே இவ்வாறான விடயங்களை பேசுகின்ற பொழுது நாங்கள் சமூகத்திற்குள் காரணங்களால் விமர்சிக்கப்படலாம். ஆனால் நிச்சயம் உண்மை சத்தியம் வெல்லும், அதற்கு காலம் பதில் செல்லும் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய பணிகளை செய்கின்றோம். இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் இந்த மண்ணில் ஆளுகின்றவர்களாக ஆளும் வர்க்கமாக மாறுவார்கள். இன்று நாங்கள் இந்த மாவட்டத்தில் சரி எங்களால் ஆள முடியாது. நாட்டில் இந்த மாவட்டத்தில் நாங்கள் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற மாவட்டம், திருவண்ணாமலை பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற மாவட்டம். மாவட்டத்தின் தலைமையாக இருக்கின்ற அரசு அதிபராக கூட ஒருவர் வர முடியாது என்பது மட்டுமல்லாமல் இந்த மாகாண சபை சிஸ்டம் அதே போன்று பல விடயங்களில் எங்களுக்கு இருக்கின்ற கவலை எதிர்காலத்தில் இந்த இளைஞர்கள் இன்னும் ஒரு
அடிமை சேவை செய்கின்ற ஒரு சமூகமாக மாறிவிடக்கூடாது. நீங்கள் ஆள வேண்டும். உங்களுக்கான அதிகாரம், உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக இந்த மண்ணில் நீங்கள் உலா பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் நம்முடைய கருமத்தை செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியினால் என்னுடைய பணிகள் தொடரும் என்று கூறி சூப்பர்சோனிக் விளையாட்டுக் கழகம் இன்னும் பல தசாப்த காலங்களாக இந்த மண்ணில் நிலைத்திருந்து இந்த அட்டாளச்சினை மண்ணுக்கு மட்டுமல்ல எங்களுடைய அம்பாறை மாவட்டம் கிழக்கு